Hello children, how are you all? Great day to all. Today we are going to see the physical features of Tamil Nadu, Unit 2, 4th standard social science, okay? In this lesson we are going to learn about the physical features of Tamil Nadu such as mountains, plateaus, plains, coastal regions and different types of forests, etc. etc. Okay? Okay, come let us see the lesson. It's an interesting lesson. Okay, see here. You can follow your book also, ma. Tamil Nadu is located in the south of India. It is the 11th largest state in India. It shares boundaries with Andhra Pradesh on the north, Karnataka on the northwest, Indian Ocean on the south, Kerala on the west, Bay of Bengal on the east. Okay, they have given the boundaries. Okay, அம்மா தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவோட சவுத் பகுதியில் இருக்குது, தென் பகுதியில் இருக்குது. ஓகேயா, நம்ம ஸ்டேட் வந்து 11th largest state. Okay, then they have given the boundaries. Okay, you see the picture here. Okay, மேலே வந்து நார்த்து, கீழே சவுத்து, தென் ஹியர் ஈஸ்ட். ஓகே, இங்கே வெஸ்ட். ஓகே அம்மா, இப்போ பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் ஆன் த நார்த். ஆந்திர பிரதேஷ் ஆன் த நார்த் எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேஷ் இங்கே இருக்கா? நார்த்து சைடில் ஆந்திர பிரதேஷ் இருக்குது. தென் கர்நாடகா ஆன் த நார்த் வெஸ்ட். நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் நார்த் வெஸ்ட், இங்கே கர்நாடகா இருக்குது. ஓகே அம்மா, ஸோ ஹியர் தே ஹவ் கிவன். அண்ட் இந்தியன் ஓஷன் ஆன் த சவுத். இந்தியன் ஓஷன், வேர் இஸ் இந்தியன் ஓஷன்? ஹியர் இட் இஸ் சவுத். சவுத்தில் வந்து இந்தியன் ஓஷன் இருக்குது. கேரளா ஆன் த வெஸ்ட். ஸோ வெஸ்ட் சைடில் கேரளா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே அம்மா. தென் Bay of Bengal on the east. Bay of Bengal, where is Bay of Bengal? Here it is. Okay, Bay of Bengal. So this is the boundary. Okay, boundaries of Tamil Nadu. எல்லைகள். சரியாம்மா? Okay, come let us see the next one. See here, Tamil Nadu extends up to Kanyakumari, which forms the southernmost tip of India. எங்கே வரைக்கும் இருக்குது தமிழ்நாடு? சதர்ன் மோஸ்ட் டிப், அந்த தென்னெல்லை எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த இருக்குது. ஓகே அம்மா. அண்ட் இட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால். அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் இங்கே இருக்குது. சரியா? இவங்க மூணு கடல்களும் சங்கமிக்கிற இடம் தான் இது கன்னியாகுமரி. ஓகே. தென் the Pulikat Lake is situated at the northern end of Tamil Nadu. புலிக்கட் லேக் எங்கே இருக்குது? நார்தர்ன் எண்ட், வட எல்லைன்னு சொல்லுவாங்க, தமிழகத்தின் வட எல்லை. சரியா? புலிக்கட் லேக், வேர் இஸ் இட்? ஹியர் இட் இஸ். இந்த இருக்குது புலிக்கட் லேக். ஓகே அம்மா. ஓகே ஓகே, come let us see the next one. Tamil Nadu had 32 districts. Recently, government announced 3 more districts, namely Kallakurichi, Chengalpattu and Tenkasi. At present, 2019. This is according to 2019. Okay, there are 35 districts. Now the number has changed. I will give you later. Then come to the next one. The Madras Presidency, called as Tamil Nadu, comprised of Andhra Pradesh, Karnataka, Kerala and Odisha. Madras Presidency, அதாவது முன்னாடி இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இப்படி தனியாக பிரிகிறதுக்கு முன்னக்கூட்டி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறதுல வந்து எந்த ஸ்டேட்லாம் இருந்தாங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, ஒடிசா இவங்க எல்லோரும் இருந்தாங்க. லேட்டர் இன் 1953 தெலுங்கு ஸ்பீக்கிங் ரீஜியன் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஸ்ப்ளிட் டு ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அதாவது மொழி வாரியாக அவங்க பேசுகிற லாங்குவேஜுக்கு தக்கன ஸ்டேட்டை வந்து பிரிச்சுட்டாங்க. சரியா? எப்போ? 1953க்கு அப்புறம். ஓகே அம்மா.
Similarly, in 1956, Malayalam and Kannada-speaking regions of the state were split into Kerala and Mysore. சரியா 1956ல் மலையாளம் பேசுகிறவங்க கன்னடா பேசுகிறவங்க அவங்க ரெண்டு பேரும் கேரளா மைசூர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓகே ஓகே கம் டு த நெக்ஸ்ட் பேஜ். The landscape of Tamil Nadu can be divided into 4 categories, namely mountains, plateaus, plains, coast. தமிழ்நாட்டோட நில அமைப்புகளின்படி எத்தனையாக பிரிச்சிருக்கிறாங்க? 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. மவுண்டெயின்ஸ்னால் மலைப்பகுதிகள், பிளாட்யூஸ்னால் பீடபூமிகள், ஸ்லைட்லி raised from the sea level, அதாவது கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறது தான் வந்து பிளாட்யூஸ்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். தென் பிளெயின்ஸ் சமவெளி பகுதிகள், சரியா. கோஸ்ட் வந்து கடற்கரை பகுதிகள், சரியாமா. ஓகே கம் லெட் us see now. Mountains. Tamil Nadu is the only state in India which has both the Western Ghats and Eastern Ghats. தமிழ்நாட்டில் தான் வந்து என்னது வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுமே இருக்குது, சரியாம்மா. யூ see the பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். This is Western Ghats and this is Eastern Ghats. Okay. They meet at Nilagiri Hills in Tamil Nadu. ரெண்டு தொடர்களும் எங்கே சந்திக்கிறாங்க? நீலகிரியில் வந்து சந்திக்கிறாங்க. தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் நீலகிரி ஹில்ஸ். மிக உயரிய சிகரம் எது? தொட்டபெட்டா, சரியா. தமிழ்நாடு ஹேஸ் வேரியஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் லைக் ஊட்டி, கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், கோத்தகிரி அண்ட் ஏற்காடு. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடுல இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ். ஓகே you can see here தொட்டபெட்டா நீல்கிரிஸ். ஓகே அம்மா, you can see here. Okay, then come to the next one. The Eastern Ghats do not get enough rainfall unlike the Western Ghats which receives lot of rainfall. ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணையில் வெஸ்டர்ன் காட்ஸில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஓகேயா. த பிளான்டேஷன்ஸ் க்ரோன் இன் தீஸ் காட்ஸ் இன்க்ளூட் டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ். இங்கே வந்து அதிகமாக பயிர் செய்யப்படுறது என்னது? டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ் தான் அதிகமாக வளருது. தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். தமிழ்நாடு ஹேஸ் ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபனா. அதாவது மிகச் செழிப்பான உயிரினங்களையும் தாவரங்களையும் கொண்டது, சரியா. முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க் இன் ஆனைமலை ஆர் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். இதெல்லாம் எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தெர் ஆர் எ வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பைசஸ் ஃபவுண்ட் இன் தம். வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ்னால் நிறைய பலவிதமான வகையான தாவரங்க இனங்கள், சரியா, இனங்கள் இருக்குது இங்கே. ஓகேம்மா. த குறிஞ்சி ஸ்ரப் இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் ஆஃப் தம் ஆல். அதில் மிகச்சிறந்தது என்னது? குறிஞ்சி. அந்த குறிஞ்சி பூ, சரியா. குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் பிளாசம் ஒன்ஸ் இன் 12 years. 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த குறிஞ்சி பூக்கள் பூக்கும், சரியா. ஓகே, ஆன்சர். Okay, come let us see the next page. Plateaus. Okay, plateaus means what? அதாவது கடல் மட்டத்திலிருந்து சற்றே உயரமான பகுதியை தான் பிளாட்யூஸ்னு சொல்லுவோம். ஓகே அம்மா. ஓகே, see, there are 3 plateaus in Tamil Nadu, namely Brahma Mahal Plateau, Coimbatore Plateau and Madurai Plateau. There are many small hills between these plateaus. Chenimalai is one among those hills in Erode. Okay amma, you have to learn the spellings of these. Okay, plateaus ku example kuduthirukkranga. Okay, next one paru, plains. Plains in Tamil Nadu can be divided into river plains and coastal plains.
அதாவது ஆற்றங்கரை பகுதிகளில் உருவாகியிருக்கிற சமவெளிகளை ஆற்றங்கரை சமவெளினும், கடற்கரை பகுதிகளில் உருவாகியிருக்கிற சமவெளிகளை கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். 2 பிளெயின்ஸ் இருக்குது. ஓகே அம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் see the river plains. Rivers Palar, Cheyyar, Pennar and Vellar form the northern plains. வடக்கே வந்து எந்த ரிவர்ஸ்லாம் வந்து பிளெயின்ஸ் உருவாக்கியிருக்குது? See, you follow your book. ஓகே அம்மா. பாரு, பாலார், செய்யார், தென் பெண்ணார், இவங்க எல்லாம் சேர்ந்து வடக்கை, சரியா? வடக்கை வந்து பிளெயின்ஸ் உண்டாக்கியிருக்கிறாங்க. அடுத்து த மிடில் ரிவர் பிளெயின் இஸ் ஃபார்ம்டு பை காவேரி. நடுமத்தியில் சென்டரில் காவேரி நதி வந்து பிளெயின்ஸ் உருவாக்கியிருக்குது. அப்புறம் ரிவர் வைகை அண்ட் தாமிரபரணி ஃபார்ம் த சதர்ன் பிளெயின்ஸ். வைகை, தாமிரபரணி, சதர்ன் பிளெயின்ஸ், தென் பகுதிகளில் பிளெயின்ஸ் உருவாக்கியிருக்கிறது இந்த 2 நதிகள், சரியாம்மா? தென் ரிவர் செய்யார் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் பாலாரோட துணையாறு தான் வந்து செய்யார். ஓகேயா? இட் இஸ் எ சீசனல் ரிவர் தட் ஃப்ளோஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருவண்ணாமலை. சீசனல் ரிவர்னால் அதாவது மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற சமயங்களில் தண்ணி வரும், சரியா? எப்பவும் தண்ணி இருக்காது. சீசனல் ரிவர், இப்போ அந்த மலைப்பகுதி அதிகமாக இருக்கிற சமயத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும். ஓகே அம்மா. Okay, come let us see the next one. Sorry ma. Coastal plains என்னன்னு பார்த்தோம்? கடற்கரை சமவெளிகள், சரியா? Coastal plains of Tamil Nadu are also called Cholamandalam plains which extend from Chennai to Kanyakumari. Okay, எங்கேருந்து எங்கே வரை இருக்கிறாங்க? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிறாங்க. இது ஃபுல்லாக, சரியாம்மா? கடல் கிடையாது, அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற அந்த பகுதி லைட்டாக ஆரஞ்சு கலர் ஷேட் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதுதான். ஓகே. தென் Tamil Nadu has the 3rd longest coastline in India. The coastal region extends from Chennai to Kanyakumari. Bomban Island forms a part of Ramanathapuram. It separates Gulf of Mannar and Box Strait. Okay. என்ன கொடுத்துருக்குறாங்க? ராமநாதபுரம், ராமநாதபுரம், பாக்ஸ் ஸ்ட்ரெயிட் இங்கே இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார் இங்கே. இந்த பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டையும் கல்ஃப் ஆஃப் மன்னார், இந்த பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டையும் கல்ஃப் ஆஃப் மன்னாரையும் யார் பிரிக்கிறாங்க? ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த பாம்பன் ஐலாண்ட். ஓகே அம்மா. Okay, come once more I will read. Bomban Island forms a part of Ramanathapuram. It separates Gulf of Mannar and Box Strait. Okay, 13 districts share the coastline. 13 மாவட்டங்கள் இந்த கடற்கரை சமவெளி பகுதிகளில் இருக்கிறாங்க. The notable beaches of Tamil Nadu are Marina Beach, the second longest urban beach in the world. Marina Beach தான் second largest urban beach. Okay amma. Then next Rameshwaram Beach is famous for its beautiful view. Then Kanyakumari Beach is famous for its beautiful views of sunrise and sunset over the water. ஓகே அம்மா. மெரினா பீச் வந்து வேர்ல்ட்லே செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச், சரியா? ராமேஸ்வரம் பீச் எதுக்கு ஃபேமஸ்ஸு? பியூட்டிஃபுல் வியூ, அழகான தோற்றத்துக்கு. கன்னியாகுமரி பீச் வந்து சன்செட் சன்ரைஸ் அந்த இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேயா? ஓகே, கம் லெட் us see the next one. Bomban Bridge in Rameswaram is India's first sea bridge opened in the year 1914. சரியா? இதுதான் முதல்ல கட்டப்பட்ட சி பிரிட்ஜ், கடலுக்கு நடுவில் கட்டப்பட்ட பிரிட்ஜு. எந்த வருஷத்தில் கட்டப்பட்டிருக்கு? 1914 கட்டப்பட்டிருக்கு. சரியாம்மா? தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ட்ரூக்ஸ் ஆர் ஸ்டீப் ராக்ஸ். இங்கே பாருங்கள், ட்ரூக்ஸ் ஆர் ஸ்டீப் ராக்ஸ்.
ட்ரூக்ஸ்னால் என்னது, அந்த மலை மேலே அப்படி உச்சியில் வந்து அடுக்கடுக்காக இருக்குது இல்லை, அதை தான் ஸ்டீப் ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Rockfort is a famous droog in Tiruchirappalli. Here the picture is given. Okay. Okay. Next, waterfalls of Tamil Nadu. சரியா? Waterfalls is an area where the river water flows down from a mountain. வாட்டர்ஃபால்ஸ்னால் என்ன, அதாவது மலைப்பகுதிகளில் இருந்து நீர் கீழ் நோக்கி விழுறதுனால அதை வந்து வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறோம். தமிழ்நாடு ஹேஸ் செவரல் வாட்டர் ஃபால்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர், தமிழ்நாட்டில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒரு சில இது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தர்மபுரி ஆன் த ரிவர் காவேரி. ஒகேனக்கல் எந்த ரிவரில் இருக்குது, காவேரி ரிவர், தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேம்மா. இட் இஸ் நோன் ஃபார் பாத்திங் ஏரியாஸ், போட் ரைட்ஸ் அண்ட் அட்ராக்ட்ஸ் மெனி டூரிஸ்ட் ஆல் அரவுண்ட் த இயர். வருடம் ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. அங்கே வந்து குளிக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது, அப்புறம் போட் ரைட்ஸுக்கும் தனியாக இடம் இருக்குது. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு, குற்றாலம் வாட்டர்ஃபால்ஸ் is located in Tenkasi. It is in the Western Ghats on the river Chittar. சரியா, சித்தாரில் உள்ளது. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தென்காசியில் இருக்குது. There are a total of 9 falls which பேரருவி, ஐந்தருவி அண்ட் புலியருவி ஆர் த மோஸ்ட் ப்ராமினென்ட். 9 ஃபால்ஸ் இருக்குது, அதில் வந்து முக்கியமான ஃபால்ஸ் நேம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாரு, சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி. சுருளி வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது, தேனியில் இருக்குது. ஹியர் த வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் எ சீரியஸ் ஆஃப் ராக் ஸ்டெப்ஸ். அதாவது படிப்படியாக இருக்கிற அந்த மலைப்பகுதியில் வந்து அப்படி தண்ணி வந்து வழிஞ்சு வருமா. ஓகேம்மா. அடுத்து பாரு, வட்டப்பாறை வாட்டர்ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி. த ஃபால்ஸ் இஸ் சரவுண்டட் பை ஃபாரஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். வட்டப்பாறை வாட்டர்ஃபால்ஸில் வந்து எங்கே இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து சுற்றிலும் காடால் சூழப்பட்டிருக்கு. பீப்புள் ஆர் அலவுடு டு டேக் ஏ நேச்சுரல் பாத் ஹியர். இங்கே வந்து நேச்சுரல் அந்த இயற்கையை ரசிச்சுட்டே குளிக்கிறதுக்கு மக்கள் அலோவ் பண்ணப்படுறாங்க. ஓகே அம்மா. Okay, then come to the next page. Climate of Tamil Nadu. Tamil Nadu experiences tropical climate, and there is very little difference between summer and winter. The temperature during summer can rise up to 40 degrees Celsius. Due to its location, Tamil Nadu experiences hot and humid weather almost throughout the year with mild winter. Tamil Nadu is dependent on monsoon rains and often faces droughts if monsoon fails. அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு மித வெப்பமான சூழ்நிலையில் வந்து இருக்குது. there is a very little difference between summer and winter. சம்மருக்கும் வின்டருக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெம்பரேச்சர் டியூரிங் சம்மர் கேன் ரைஸ் அப் டு 40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். டியூ டு லொக்கேஷன், அதாவது தமிழ்நாடு அமைஞ்சிருக்கிற இடத்தை பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர். சரியா, ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இயர் மைல்டு வின்டர். சரியா, வருடம் ஃபுல்லும் ஒரு மைல்டான வின்டர் காணப்படுது. தமிழ்நாடு இஸ் டிபெண்ட் ஆன் மான்சூன் ரெயின். பருவமழையை வந்து நம்பி தான் தமிழ்நாடு இருக்குது. பருவமழை பொய்த்து போன சமயத்தில் என்ன ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம வறட்சியால் கஷ்டப்படுறோம். ஓகேயா. ஓகே, தென் see the next one. Winter season January to February. Summer season March to May. Southwest monsoon June to September. தென்மேற்கு பருவக்காற்று அந்த இது. வடகிழக்கு பருவக்காற்று வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்
அக்டோபர், டிசம்பர் இதெல்லாம் நியூஸில் சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே அம்மா. ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். Tirthani recorded the all-time highest temperature of 48.6 degrees Celsius in May 2003. சரியா, அதிகபட்ச வெப்பநிலை. ஓகே, then come to next page. Forests. Okay, there are many types of forests across Tamil Nadu. Most of these forests are found in the areas near the Ghats. The forests have so many types of trees. அதாவது நிறைய வகை வகையான காடுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் நியர் த காட்ஸ். காட்ஸ்னால் என்னது, அந்த மலைத்தொடர்களுக்கு பக்கத்துலேயே இந்த நிறைய காடுகள் வந்து அமைந்திருக்கு. காட்ஸ் பார்த்தோம்ல, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அதிலே தான் நிறைய காடுகள் அமைஞ்சிருக்கு. தீஸ் ஃபாரஸ்ட் ஹாவ் ஸோ மெனி, நிறைய விதவிதமான மரங்கள் அங்கே இருக்குது. த டாப் மோஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீஸ் ஃபார்ம் எ கண்டினியூஸ் செயின் சச் தட் little or no sunlight hits the ground. This is called canopy. அதாவது நல்ல உயர ஓங்கி வளர்ந்த மரங்கள் அப்படி வரிசையாக இருக்கிறதுனால அந்த மரங்களோட அடர்த்தியின் காரணமாக சூரிய வெளிச்சம் வந்து அந்த காடுகளில் உள்ள தரையிலேயே பட முடியாத அளவுக்கு காடுகள் வந்து அடர்ந்துருக்கும். அதைத்தான் நம்ம கேனோப்பின்னு சொல்கிறோம். The forests are divided based on the canopy cover. அந்த காடுகளோட அடர்த்திக்கு தக்கன காடுகளை வந்து பிரிச்சிருக்காங்க. பாருங்கள், பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், மாடரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட், ஓப்பன் ஃபாரஸ்ட். சரியா, காடுகளோட அடர்த்திக்கு தக்கன இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேயாம்மா. ஓகே, வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் வருது? த நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு மிக அடர்த்தியானது. அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பாருங்கள், த நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி. சரியா, ஓப்பன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? சேலம், வெள்ளூர், தர்மபுரி. ஓகே ஆமா. தீஸ் ஃபாரஸ்ட் கேன் ஆல்சோ பி குரூப்டு ஆஸ், இந்த ஃபாரஸ்ட்டை வந்து இன்னும் மேலே வேறு என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, எவர் கிரீன் ஃபாரஸ்ட். த வேர்ட் எவர் கிரீன் மீன்ஸ் எவர், ஆல்வேஸ் ப்ளஸ் க்ரீன், ஆல்வேஸ் க்ரீன். பசுமை மாறா காடுகள்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுங்க வந்து பசுமை எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். சரியா, the trees in these forests have leaves that are always green. In Tamil Nadu, we find evergreen forest in the western Ghats of Tirunelveli, Kanyakumari, the Nilgiris and Coimbatore. சரியா, இந்த பசுமை மாறா காடுகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்கெல்லாம் இருக்குது? வெஸ்டர்ன் காட்ஸில், வெஸ்டர்ன் காட்ஸோட பகுதிகள் எங்கெல்லாம் இருக்குது? அது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீல்கிரிஸ் அண்ட் கோயம்புத்தூர். ஓகே அம்மா. தென் see here, deciduous forests. The trees in these forests shed their leaves during the dry season. ட்ரையாக இருக்கும்போது, வெயில் அதிகமாக அடிக்கும்போது என்ன செய்யுது? அந்த இலைகள் வந்து உதிர்ந்துருது. சரியா, these forests are usually found near the evergreen forests. They generally grow in the lower regions of the hills. சரியா, மலை அடிவாரங்களில் இருக்குது. எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சரியாம்மா. அடுத்து பாருங்கள், swamp, mangrove forests. The word swamp means areas that are low where water gets collected easily. These forests are usually found near the beaches and riverbeds. அதாவது தண்ணி அதிகமாக சேரக்கூடிய பகுதி, தண்ணி அதிகமாக சேர்ந்து வந்து அந்த சகதி மாதிரி இருக்கும்லாமா, அந்த மாதிரி இருக்கிற பகுதிகள். இது எங்கே மோஸ்ட்லி எங்கே இருக்குதா? தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த பீச்சஸ் அண்ட் ரிவர் பெட்ஸ். கடற்கரை பகுதிகள்லையும், ரிவர் பெட்ஸ்னால் என்னது?
நதிக்கரைகள்லேயும் தான் வந்து இது அதிகமாக காணப்படுது. இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இஸ் லொக்கேட்டட் நியர் சிதம்பரம் இன் தமிழ்நாடு. ஓகே, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. The other things we will see later.